இங்கே ஒரு பொண்ணு கண்ணில் துணியை கட்டிட்டு நிக்கிறா. அதை பார்த்த ஒரு பாட்டி அவ கண்ணில் உள்ள துணியை எடுக்க திடீர்னு இடி இடிக்குது, மின்னல் அடிக்குது. அதை பார்த்து எல்லாரும் அலற பக்கத்துல உள்ள ஒரு பெரிய சிலை அந்த பாட்டியோட தலையிலே டும்முன்னு விழுகுது. ஏன் இப்படி நடக்குதுன்னா, ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அந்த பாட்டியோட பையன் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கான்ட்ராக்ட்ல எதையோ சேதப்படுத்திட்டான்னு அவன் மேல ஒரு குடும்பத்து மேலே ஒரு கர்ஸ் மாதிரி விழுகுது, சாபம் விழுகுது. அதனால அவன் அவகிட்ட போய் உதவி கேட்கறான். தன்னோட லக் எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டு தன் குடும்பத்தை காப்பாத்த சொல்றான். அதனால அவளும் தன்னோட 3வது கண்ணை மூடி அந்த சாபத்தை அடக்கி அவ கண்ணை கட்டிக்கிட்டு அவங்க வீட்டுக்கு போறா. ஒரு வருஷம் இவங்க அந்த சாபத்துல இருந்து மீண்டா எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்றான். அவர் சாகும்போது கூட தன்னோட பையன்கிட்ட அந்த பொண்ணை நல்லபடியா பாத்துக்கோ, எப்படியா அந்த சாபத்துல இருந்து விமோச்சனை பெற்றுங்க அப்படின்னு சொல்றாரு. இதனால அவன் ரொம்பவே நல்லா பாத்துக்கான். காஸ்ட்லியான சாப்பாடு, டீன்னு அவ கேக்குறது எல்லாத்தையுமே முன்னாடியே கொண்டு வந்து கொடுக்கறான். இது எல்லாத்தையும் பார்த்தா அவங்க குடும்பத்துல உள்ள எல்லாருமே இவன் லவ் பண்றான் போல அப்படின்னு தப்பா நினைச்சுக்கிறாங்க. இது அங்க உள்ள அந்த வில்லி, அதாவது அந்த பையனை ரொம்ப பிடிச்ச ஒரு பொண்ணுக்கு பிடிக்கல. ஒரு நாள் அந்த பையனோட தங்கச்சியும் அந்த வில்லியும் அவங்க அம்மா பர்த்டேக்கு அந்த பொண்ணுக்கு ஒரு ட்ரெஸ் கொடுக்குறாங்க. அது என்னன்னா ஃபனல் ரோப் மாதிரி இருக்கு. அதை போய் நீ பர்த்டேக்கு போட்டு வந்துக்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்க, அதை அந்த பொண்ணு தொட்டு பார்க்க, இது நான் போட வேண்டிய ட்ரெஸ் இல்ல அப்படின்னு சொல்லி சொல்றான். இதை பார்த்து அந்த வில்லி, உனக்கு கண்ணு தெரியாதே, எப்படி நீ சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு போய் அந்த கண்ணை கட்டியிருக்கிற துணியை விளக்க போகும்போது ஏதோ சக்தி மாதிரி அவளை அப்படியே அடிச்சு தள்ளுது. இதனால அவ கையில ரொம்பவே காயப்பட்டுருது. இதை பார்த்து அந்த 2 பேருமே பயந்துகிட்டு வெளில ஓடி போக, அங்கேயே நிக்கிற ஒரு மெய்டு கிட்ட இந்த பொண்ணு இந்த ட்ரெஸ் தான் நாளைக்கு போட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு போறா. நாளைக்கு பாட்டில எல்லாரும் ஆர்வமா காத்துக்கிட்டு இருக்கும் போது அந்த பொண்ணு வேற ட்ரெஸ் போட்டு வர, அதாவது பர்பிள் கலர்ல வேற ட்ரெஸ் போட்டு வர்றதை பார்த்து அந்த பொண்ணும் அந்த பையனோட தங்கச்சியும் ரொம்பவே கோவப்படுறாங்க. அப்ப எல்லாருமே அந்த மேடம் கிட்ட பிளெஸிங் வாங்கிட்டு இருக்கும் போது அந்த வில்லேஜ் சொல்றா, நீனும் காலைல விழுந்து ஆசீர்வாதம் பண்ணி ஆசீர்வாதம் வாங்கிக்க அப்படின்னு சொல்ல, அந்த பொண்ணு சொல்றா, நான் ஆசீர்வாதம் வாங்கினேன்னா அந்த பலனை அவங்களால தாங்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவ உட்காந்துருக்கவும், இதுனா அந்த பையன் தடுக்க நினைக்கும் போது, அம்மா இப்படிலாம் பண்ணாதீங்கம்மா, அப்பா சொல்றது உங்களுக்கு ஞாபகம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல தடுக்கிறான். ஆனா அந்த மேடம் கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு திரும்பவும் இல்ல நீ காலை விழுகு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், அதை பார்த்து அந்த வில்லச்சியும் சிரிச்சுக்கிட்டு இருக்கா. அப்ப திடீர்னு யாரோ நிறைய பேரு வாசல்ல இருந்து திபுன்னு உள்ள வர பார்த்தா ஒரு ரொம்பவே ரிச்சஸ்டான ஒரு மேன் வந்துகிட்டு இருக்கான். இதை பார்த்து எல்லாரும் ஒருவேளை இவங்க பர்த்டே பதிக்கு தான் வராவோல அப்படின்னு நினைச்சா, அவன் திடீர்னு வேகமா அந்த பொண்ணு முன்னாடி நின்று தயவு செஞ்சு என்னோட அப்பாவை காப்பாத்துங்க அப்படின்னு சொல்றான். இது எல்லாத்தையும் பார்த்து எல்லாரும் ரொம்பவே ஷாக் ஆயிடுறாங்க. அந்த வில்லியும் என்னது இப்படி சொல்றீங்க, நீங்க வேற யாரும் நினைச்சு சொல்றீங்கள அப்படின்னு நினைச்சு சொல்ல, இல்ல என்ன ஒரு நோயா இருந்தாலும் குணப்படுத்திடுவாங்க, தயவு செஞ்சு என்னோட அப்பாவை குணப்படுத்துங்க அப்படின்னு சொல்ல, அந்த மேடமும் கவலைப்படாதீங்க சார், இவ எங்க வீட்டுலதான் இருக்கா, நான் குணப்படுத்திடுவா அப்படின்னு சொல்லி உடனே அந்த பொண்ணு சொல்றா, இல்ல எனக்கு என்னால இன்னைக்கு வர முடியாது, நாளைக்கு தான் வருவேன் அப்படின்னு சொல்லவும் மேடமும் ரொம்பவே கூப்பிடுறாங்க. அப்ப திடீர்னு பார்த்தா அந்த பையனோட பாட்டி வராங்க. அவ பாட்டி நீங்க என்ன இங்க வந்திருக்கீங்க சார், பேத்திய பொண்ணு பக்கம் வந்திருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பேத்திய புடிச்சு முன்னாடி காமிக்க, நீங்க வேற யார் சொல்லாதீங்கம்மா, நான் இந்த பொண்ணுக்காக தான் வந்திருக்கேன், என்னோட அப்பாவை காப்பாத்த சொல்லி வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னே உடனே அந்த பாட்டி அந்த பொண்ணை பார்த்துட்டு, நீங்க கொலைப்படாதீங்க, நான் அந்த பொண்ணை அனுப்பி வைக்கிறேன்னு சொல்லிட்டு, என்ன நீ நல்ல நாளதுமா கண்ணை கட்டி வச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு போய் கண்ணில் உள்ள கட்டை அவுத்துடுற. அப்புறம் உங்களுக்கே தெரியும், மேல உள்ள இது செல அப்படியே மேல தலையில விழுக, இந்த இவ்வளவு நாளா அந்த காசை அடக்கி வச்சிருந்தாலும் அந்த காசு வெளில வந்துருச்சு. இனிமே அந்த குடும்பத்துக்கு என்ன ஆகுமோ யாருக்கு தெரியும். நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம். Until then, bye.